அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சனில் நம்ம ஒரு அரேபியன் டிஷ் பார்க்கலாம். அதில் சீஸ் போட்டு நம்ம எப்படி குனாஃபா பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குனாஃபா நம்மளுக்கு பெரிய பாக்கெட்டாக கிடைக்கும். இது ரெடிமேடாக, இது குனாஃபா டவ். இதில் நான் பாதி தான் எடுத்துருக்கிறேன். பாதி எடுத்துகிட்டு நம்ம இந்த பட்ரு ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு இங்கே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாம் இந்த குனாஃபா டவ்வில் போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் நம்மளுக்கு இந்த பட்ரு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா எல்லா பக்கமும் நம்ம இந்த பட்ரு படுற மாதிரி இப்படி திருப்பி நம்ம நல்லா இதை பட்ரு உள்ளே போகிற வரை நம்ம நல்லா இதை மாதிரி பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ஓல்டு வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. இந்த குனாஃபா டவ் நம்ம பட்ரு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம நான்ஸ்டிக் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த பட்டரை கொஞ்சமாக தடவிட்டு நம்ம பட்ரு போட்டு வச்சுட்டோம். பட்ரு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா டவ்வில், அதை நம்ம இந்த பாத்திரத்தில் இதில் இப்போ முதல்ல அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம அமுத்தி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு குனாஃபா பண்ணும்போது நல்லா வரும். இது மாதிரி ஒரு கிளாஸோ இதை மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் நல்லா இதை மாதிரி நீங்கள் தட்டி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அரேபியன் ஸ்பெஷல் டிஷ்ஷு. அப்புறமா இதில் நம்ம வேறு சீஸ்க்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் கூட பண்ணிக்கலாம். இதை நான் க்ரீம் மில்க்கு இதை முதல்ல நான் போட்டாச்சு. அப்புறமா சீஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஒரு 5-6 சீஸ் க்யூப்ஸை நம்ம இது மேலே இதை மாதிரி அடுக்கிக்கலாம். உங்கள்கிட்ட இது எல்லாமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் இல்லைங்களா, இந்த மில்கில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி போட்டால் கூட போதும். அதுவும் இதே சேம் டேஸ்ட்டில் தான் வரும். அப்புறம் இது கூட நான் இந்த சீஸ் மோசரல்லா சீஸ் நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் க்யூப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா சீஸ் க்யூப் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட மோசரல்லா சீஸ் மட்டும் இருந்தால் கூட போதும். இது நல்லா நம்மளுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். அப்புறம் மிச்சம் உள்ள இந்த குனாஃபா டவ்வை நம்ம இது மாதிரி இந்த சீஸ்க்கு மேலே நம்ம போட்டுக்கிட்டு இதை மாதிரி நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விட்டால் தான் நம்மளுக்கு டவ் நல்லா பிரியாமல் நம்மளுக்கு அடுப்பில் வச்சு நம்ம இறக்கும் போது நம்மளுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நல்லா அமுத்தி விடணும். பாருங்கள் எவ்வளோ நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இதை நல்லா அப்படி அமுத்திக்கலாம். அப்புறமா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக நம்ம பட்ரு போட்டுக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பட்ரு கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். பட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு மேலே பட்ரு போட்டுக்காங்க. போட்டுட்டு ஃப்ளேம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக ஃப்ளேம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும். இந்த சேமியா இருக்குது இல்லையா, அந்த சேமியாவோட ஒரு ஸ்மெல் நம்மளுக்கே வரும். அப்போது ஒரு 10 நிமிஷம் கூட போதும். அப்போது நீங்கள் இதை கொஞ்சமாக நீங்கள் கரண்டி வச்சு கூட கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரௌனிஷாக அது மாதிரி கீழே இருக்கும். இப்போது நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வரும். அப்புறமா நம்ம இதையே அதே பேனில் நம்ம மாற்றிக்கிட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு சுகர் சிரப் 1 கப்பு சுகருக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி எடுத்தால் போதும். நிறைய எடுக்கக்கூடாது. அப்படி நம்மளுக்கு கரெக்டாக நம்ம இந்த மாதிரி சுகர் சிரப் பண்ணும்போது
நம்ம குனாஃபா டவ்வில் வந்து நம்மளுக்கு போடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். தண்ணியாக இருக்கக்கூடாது சுகர் சிரப். இந்த மாதிரி நம்மளுக்கு கம்பி பதத்துக்கும் இந்த நார்மலுக்கும் இடையில இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சுட சுடவே இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம இது மேலே போடும்போது நல்லா வந்து சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த விதமான நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பிஸ்தா தான் இருக்கணும்னு இல்லை, எந்த வித நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பிஸ்தா வந்து சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கலரும் பார்க்க வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டெலிஷியஸாக இருக்கும். அதனால் நான் வந்து இதுக்கு மேலே வந்து பிஸ்தாவை வந்து நான் வந்து இதை மாதிரி நம்ம நல்லா வந்து தூவிக்கலாம். இந்த குனாஃபா வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது நல்லா வந்து நம்மளுக்கு க்ரீமியாக அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த உள்ளே வந்து சீஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம பீஸா சாப்பிடும்போது சுட சுட சாப்பிட்றதுக்கும் அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.